ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சண்டே அன்னைக்கு காத்தால ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்லேருந்து தான் நம்ம வந்து இந்த விளாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்பிள், ஒரு பீட்ரூட் 2 எடுத்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். இதை வந்து நல்லா ஸ்மூத்தியாகவும் குடிக்கலாம், இல்லைன்னா வந்து ஜூஸ் மாதிரி ஃபில்டர் பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. நல்லா வந்து ஒரு ஹீமோக்ளோபினை வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சண்டேனாவே நம்ம வீட்டுக்கு வந்து வளர்த்துற கோழி வந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு பிடிச்சி கொடுத்துட்டு நம்மளுக்கும் வந்து தேவையான ஒரு நாட்டுக்கோழி வந்து பிடிச்சி நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சிம்பிளாக கிரேவி மட்டும் பண்ணிக்கலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற பொடிகள்லாம் போட்டு சேர்த்து தான் இன்றைக்கி நான் பண்ணேன். என்னென்ன பொடினா மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்து நாட்டுக்கோழி பொடி, மல்லித்தூள், இது 2ம் நான் முக்கியமாக சேர்த்துக்கிட்டேன். நாட்டுக்கோழி பொடி வந்து முக்கியமாக நான் சேர்த்துக்கிட்டேன். அதுதான் வந்து மெயின் இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுத்ததே. என்ன தான் நம்ம பார்த்து பொறுமையாக நம்ம செய்கிறப்ப வர டேஸ்ட்டை விட இந்த மாதிரி அவசர அவசரமாக செய்கிறப்போ தான் கிடைக்கிற டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம இப்போ நாட்டுக்கோழி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம மல்லித்தூள் போட்டு இறக்கிடலாம். ஆனால் வந்து ரொம்ப இன்றைக்கி வந்து சாப்பாடோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு.